சன் இஸ் கொளுத்திங், வேர்த்து கொட்டிஃபையிங், கண் வந்து ரொம்ப கிளார் அடிக்குது. நம்ம அப்படியே ஸ்டைலாக கூலர்ஸ் போட்டு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். பின்னாடி ஒருத்தன் பார்த்தீங்களா, மூஞ்சி கை கால் வெயிலுக்கு எவனாவது சாக்ஸ் போட்டு வருவானா? நம்ம ஆளு போட்டிருக்காப்புல, இவருக்கு இதான் வேலை, சாக்ஸ் போட்டிருக்காப்புல. ஆமா, கால்லாம் ஒரு எரியும் கருப்பாவும். நீ கண்ணு ஏன் கூலர்ஸ் போட்டிருக்க? கண்ணு வந்து கண்ணு ஆப்போசிட்ல நிக்கிறவனே தெரிய மாட்டேதுடா, அவ்வளோ கிளார் அடிக்குது. அதனால இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் தெரியுமா? நாம வந்து சம்மருக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடம்பு என்ன ட்ரிங்க்கு என்ன சாப்பாடெல்லாம் சாப்பிட்டா சில்லாகுமோ, இப்போ அப்படியே சூடாக இருக்கிறத அப்படியே பாடி கூல் பண்ண போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாகவே கூலாக இருக்க போது. அதனால் ஒவ்வொரு ஸ்பாட்டுக்காக போயிட்டு ஒவ்வொரு ட்ரிங்க்கோ ஒரு ஃபுட்டோ என்ன கிடைக்குதோ இந்த சம்மருக்கு ஏற்ற ஃபுட்டை வந்து நம்ம சாப்பிட போகிறோம். இது என்ன சம்மர் சீரீஸா? சம்மர் இப்போதான் ஐடியா வருதா? சீரியஸாக கூட இருக்கலாம், சீரியஸாக பண்ணுங்கடா. ஃபஸ்ட்டு நம்ம இந்த சம்மர்னாலே நம்மளுக்கு என்ன குடிக்க தோணும்? தண்ணி இல்லாமல் தண்ணி நீர்லேயே இருக்கு. நீர்லேயே இருக்கா? ஆமாம், இளநீர் என்னோட ஃபேவரட் இளநீ. ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன குடிக்கிறோமோ இல்லையோ இளநீரில் ஸ்டார்ட் பண்ணுவோம், ஓகேவா? அதுக்கப்புறம் நிறைய இருக்கு, அது இது எல்லாத்தையும் பேச சொல்லிட்டீங்கன்னா தெரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இளநீ குடிச்சு நம்ம சில் பண்ணிட்டு அப்படியே ஒவ்வொரு இடமா போயிட்டு என்ன ஒன்று ஒன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதே மாதிரி இளநீ குடிச்சிங்கன்னா அந்த குழ இளநீ குடிக்கணும். அதான் வழுக்க இளநீ குடிச்சா பிடிக்காது. அது குழன்னு தான் எனக்கு பிடிக்கும். அதுதான் பிடிக்குமா? வந்து அந்த குழன்னு தான் பிடிக்குமா அவருக்கு? மனுஷனாடா நீங்கெல்லாம். நம்ம எல்லாரும் பேசின அந்த மைக்ல கேட்டுச்சான்னு தெரியல, மைக்கை போடாம பேசிட்டு தேவையில்ல ஒரு காமெடிலாம் சொன்னேன்டா. ஆமா, எல்லாம் வீணா போய் சீமான் காமெடிலாம் சொன்னா நல்ல வேலை நானே கட் பண்ணி எடுத்திருப்பேன். மியூட்ல போயிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன், பரவாயில்ல. ஸோ இப்போ வந்து 1 கிலோமீட்டர் தாண்டி அந்த பக்கம் போய் கூழ் குடிக்க போறோம், ஓகேவா? கூழ் போய் சொல்றீங்க? கூழ் கடை பக்கத்துலேயே இருக்கு, 2 அடி கூழ் கடை இங்கே இருக்குது. கூழ் அட்டகாசமாக இருக்கும். காலைல வந்து நாங்கள் குடிப்போம் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு. அது மட்டும் இல்லாமல் அது கூட 2 சட்னி தருவாங்க, சிப்ஸ் இருக்கும், மாங்காய் இருக்கும். புதுசாக இருக்கா உனக்கு? கூழே புதுசாக இருக்கு. கூழ் குடிக்க மாட்டேன். வந்து அந்த தயிர் போட்டு அது கூழுடா, தொட்டுக்க சொல்கிறேன்டா நான். மாங்காய் ஒன்று வைங்கிட்டா, மாங்காய். சரி, சைட் டிஷ் இருக்கு கைஸ். சைட் டிஷ் மட்டும் நான் சாப்பிட்றேன், மெயின் டிஷ் நீ சாப்பிட்றேன். சட்னி இருக்கு. காலி ஆயிடுச்சா? காலையிலே காலி ஆயிடுச்சு. நீ மதியானம் வந்து குடிச்சா எப்படி இருக்கும்? நீங்க இல்ல குடிங்க. கூழ் குடிக்காத வாய் என்ன வாய்? சேம் டேஸ்ட். ஏய், ரொம்ப நல்லதுடா, குடிடா. சரி, நீ கொஞ்சம் குடிச்சிட்டு குடி, அது மேலே தண்ணியா இருக்கு. கூழ் ரொம்ப நல்லது மக்களே, எல்லாரும் குடிங்க. எவ்வளோ சூப்பராக இருக்கா டேய். நீ அதை குடிக்கிற, அதை நான் பார்த்து தாடியெல்லாம் ஒழுங்கு போகிறேன். இரு என்ன சரகடிச்ச மாதிரி பண்றா, சைடிஸ் தேடுறான். என்னடா சரக்கு மாதிரி அடிக்கிற? ஊற வச்ச மாங்காய், காலைல சட்னி கிடைக்கும் மக்களே, செம்மையா இருக்கும். மோரம்லாம் சாப்பிட்டுருக்கேன், எல்லாம் சாப்பிட்டுருக்கேன், எல்லாம் தடவை சாப்பிட்ற மாதிரியே பண்றான். இதை கிளியர் பண்றதுக்கு இதை ஊத்துறான், இதை கிளியர் பண்றதுக்கு இதை சாப்பிட்றான். கொஞ்சம் குவாலிட்டியா இருக்கு. ஓகே, டீசன்ட். ஆனால் கூழுக்கு இல்லை, சூப்பர். கூழுக்கு இவன் வந்து ரேட்டிங் இவன் சொன்னால் 10 கொடுப்பான், நான் ஒரு 8 தரேன். 8 தான் என்னோட ஃபைனல் ரேட்டிங். ஐ வில் ப்ரிஃபர் டெண்டர் கோகனட் ஓவர் கூழ். ஸோ அதனால் 8. உங்களுக்கு மேபி கூழ் லவர்ஸ்லாம் இருந்தீங்கன்னா என்னை போட்டு அடிக்காதீங்க. இப்போ 3வது இடமா வந்து எனக்கு பிடிச்ச ரொம்ப ஃபேவரட். Finally got that Darbies. ரொம்ப ஆசைப்பட்டு இந்த Darbies ரைஸ் வாங்கினேன். வந்து பிசுப்பு இல்லை, ஒன்றுமே இல்லை, ரொம்ப பச்சையாக இருக்குது. கடைக்கார பக்கத்தில் இருந்தார், அதாவது கொஞ்சம் தூரமாக வந்து கேட்குறேன். ஆவரேஜ் Darbies. ஸோ எனிவேஸ், வாட்டர் மிலானுக்கு வந்து ஒரு நல்ல ரேட்டிங் கொடுக்கணும்னா இந்த வாட்டர் மிலானுக்கு 7 கொடுத்தேன். நான் ரொம்ப எதிர்பார்த்து வந்தேன், கடைசியில் புஷ் ஆகிடுச்சு. சரி, ஓகே. நம்ம வந்து Darbies வந்து நம்மளை ஏமாற்றிட்டாங்க.
வேற கடைக்கு போவோம். ஏமாத்தெல்லாம் இல்லடா, வாழ்க்கையில எல்லாமே இனிப்பா அமைஞ்சிருமா? சின்ன வயசுலலாம் இந்த ஸ்வீட்லாம் இருக்குல்ல, எல்லாம் சாப்பிட்டா வயிற்றுல வந்து தர்பூசணி பழம் முளைக்கும்லாம் சொல்லி இது பண்ணுறாங்க. அதெல்லாம் நீ நம்பியிருக்கல? அடுத்த நாள் காலைல பார்ப்பேன், நம்பிக்கை போயிடும். பழம் சாப்பிட்டு கொட்டை போட்டவன்டா நான். கதை அவன் போட்டது. இது வந்து என்னது, கிருணி பழம் தானே? முலாம்பழம். வேற மாற்றி சொல்கிறாங்க. இது வந்து கிருணி பழம். கிருணி பழம் வந்து முலாம்பழம் தான் சொன்னார் அவர். கிருணி பழம் எனக்கு பிடிக்கும். முலாம்பழம், அது கிருணியோட வெரைட்டி தான் நினைக்கிறேன், பெருசு இது. எனக்கு வேணா, நீ குடிங்க. எப்படி இருக்கு? ஐஸாக இருக்காண்ணா? வெறும் நார்மல் ஐஸ்லாம் இல்லை, சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி. எனக்கு இதுவுமே ஒரு மாதிரி பிடிச்ச பழம் தான் இது, கிருணி. செம டேஸ்ட்டாக இருக்குது. மொகு பொங்குலெல்லாம் இந்த ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும். இல்லை நீ குடி. எனக்கு கூழெலாம் குடிச்சிட்டேன்டா நான். டேய் ஆயில ஊற்று, நீ குடி. கேமராமேன் அப்ரூவ்ட். இன்னும் ஒரு கேவலமான சவுண்ட்ரா இது. அரி மாதிரி அரி இப்படி தான் ஓட்டுவான் ஏரியாவில். ஏன்டா நான் உடஞ்சி போன ஸ்கூட்டி ஒன்று ஓட்டிட்டு இருக்கிறேன். அந்த புள்ளிங்க டியோவில் ஒரு பக்கமாக உட்காந்து ஓட்டுவாங்கல்ல, நீனு அப்படி தான் ஓட்டுவான் பையன். அருமையான கிட்னி. இதுக்கு ஒரு ரேட்டிங் வந்து I'll give 9 out of 10. நல்லா தான் இருக்குது, சூப்பராகவே இருக்குது. கைஸ், நம்ம அடுத்த ஸ்பாட்டாக நிறைய ஸ்வீட்டாக சாப்பிட்டுட்டு இருக்கோம். நம்ம இல்லை வந்ததுலேருந்து சுகராக சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து இந்த வெயிலுக்கு வந்து ஒரு சோடா குடிக்க போகிறோம். சால்ட் சோடா குடிப்போமா? ஒரு மாதிரி இருக்குது, தெரியல. நம்ம எல்லாத்தையும் குடிச்சிட்டு வந்ததுனால இப்படி இருக்கா இல்லை என்னன்னு தெரியல. ஸோ நம்ம வந்து இதுக்கு ரேட்டிங் 5 தான். வேஸ்ட்டு. நம்ம அடுத்த கடைக்கு போகலாம். நம்ம அடுத்த ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. நம்ம அடுத்து வந்து சுகர் கேன் ஜூஸ் தான் குடிக்க போகிறோம். கூட வந்து இன்னொரு நண்பர் வந்து இணைஞ்சிருக்காரு. இவரை பார்த்து நம்ம சேனல் ஃபஸ்ட் வீடியோவில் வந்தார். அதுக்கப்புறம் என்ன ஆனார், எங்கே போனார், என்ன பண்ணுறாரு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அதான் பேச வேண்டியது. இவன் ஒரு சேனல்னு ஒன்று ஆரம்பிச்சது என்ன ஆச்சு? மூடிட்டு உன் வீடியோ எடுக்கணும், என் வீடியோக்கெல்லாம் வராது. இவனுக்கு ஒரு லாங் வீடியோ எடுத்தோம்டா நாங்கள். அது என்ன ஆச்சு, அந்த வீடியோ என்ன ஆச்சு, செத்து போச்சான்னு கூட தெரியல. அது சேனலில் கொஞ்சம் வேலைகள் இருக்குது, அதான் முடிச்ச அப்புறமா போடலான்னு இருக்கேன். ஓகே, நீ எப்போ வேணா போடு. ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு சுகர் கேன் ஜூஸ் சாப்பிட போகிறோம். சொல்லு சாப்பிட்டு நம்ம ரேட் பண்ண போகிறோம். ரொம்ப நாளாக வந்து அந்த சுகர் கேன் விடுவாங்கள்ல, அந்த கை உண்டோன்னு ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கும் அது இன்ட்ரெஸ்ட் தாட் எப்பவுமே இருக்கும், அப்படியே விட்டுறணும் கையை உள்ள அப்படின்னு. அதனால் இப்போ சாட்டிஸ்ஃபைங்காக வந்து சுகர் கேன் ஜூஸ் இது வந்து அற்புதங்க. 10 out of 10. நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. சுகரே போடலன்னு நினைக்கிறேன். ஆமாம், சுகர் போடலன்னு தான் நினைக்கிறேன். இல்லை ரொம்ப சுகராக இருக்கே, சுகர் போட்டிருக்காங்களோ அப்படின்னு. இது எப்படி அப்படி சொல்லலாம். ஒரு சுகர் கேன் ஜூஸ் சக்கரை மட்டும் கம்மியாக என்ன மாதிரி இருக்குது. இல்லைடா, சுகர் அதிகமாக இருக்கா, அதனால போட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். இல்லை சுகர்லாம் மிக்ஸ் பண்ணி செம சூப்பராக இருக்குது. வெயிலுக்கு ஃபென்டாஸ்டிக். எனக்கு தெரிஞ்சு இளநிக்கு அப்புறம் சுகர் கேன் ஜூஸ் கொஞ்சம் என்ன திடீர்னு இந்த மாதிரி ஜூஸுக்கெல்லாம் ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்கா மாதிரி இருக்குது இந்த வீடியோவில். இருக்குடா. இது வந்து என்ன வீடியோன்னு தெரியுமா? எனக்கு சாப்பிட கொடுப்பா தெரியும். சம்மருக்கு வந்து என்னென்ன ட்ரிங்க்ஸ் வந்து கிடைக்குதுன்னு அப்படி ஒரு 2 சம்மர். அப்போ ஜிகிர்தண்டா வாங்கிதான். இல்லை, வீடியோட நாங்கள் நிறைய கொண்டோம். இதுக்கு முன்னாடி நிறைய எடுத்துட்டோம். ரவி சோடா ஃபேக்டரியில் போய் ஒரு ஜிகிர்தண்டா குடிச்சிருக்கோம். இதுக்கு அடுத்து உனக்கு நுங்கு பிடிக்குமா? பிடிக்காதா? சாரி, அன்ஃபார்ச்சுனேட்லி நெக்ஸ்ட் அங்கே தான் போகிறோம். நெக்ஸ்ட் நுங்கு கடையில் உங்களை மீட் பண்ணுறோம். ஓகே, அதுவும் நல்லா இருக்காதுடா. நுங்கு நல்லா இருக்கா? எப்படா நுங்கு சூப்பராக இருக்கும். நுங்கு சாப்பிடும். ஆனால் எனக்கு சுகர் கேன் தான் இருக்கிறதுலே பிடிக்கும். வாட்டர்மெலன் சம்மர் அன்னைக்கு இது 2 தான். 10 மார்க்ஸ் போடு. சூப்பராக இருந்துச்சு guys. என்ன நீ என்ன கோக்குல வேலை விட்டு மரியாதை நடந்துக்கும். எதுக்கு? போடா, அத்தாங்கிட்ட வச்சுக்கோ. என்ன ஏன் மரியாதை கொடுக்கணும்? அதெல்லாம் அப்படிதான். ஏதோ ஆச்சா என்ன? அதெல்லாம் அப்படிதான். நண்பர் மரியாதையா பேசணும் கோகுல்ட்ட எல்லாம் இனிமேல். ஹரி வந்து நம்மளோட நண்பர். இரு நாங்கள் வந்து பண்ணுறது வந்து ஒரு 15 minutes கண்டென்ட் தான் நீங்கள் பார்க்குறீங்க. நாங்கள் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு 2 மணி நேரம் ஃபுட்டேஜ் இருக்கும். அது ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு திட்டினாங்க அவளை. அது மட்டும் இல்லாமல் திட்டிக்கிட்டு இருக்கானுங்க. அது மட்டும் இல்லாமல்
ஃப்ரெண்ட்ஸா நாங்க எவ்வளவோ பண்ணிருக்கோம் நான் கண்டென்ட்க்கு எது நல்லா போட போறியா இருக்கும் நீ? எது கிறிஸ்பா இருக்கும் இது நீ போட போறியா? எது கிரிஞ்சா இருக்கோ அதை போடுவான். அழகா மூடிட்டு இந்த இருக்கிற இதுவை போட்டுட்டு என்ன யாரு கமெண்ட் பண்ண அரியனாக்கு நான் பார்க்கல. யாரு அரியனா யாரு நான் சொல்றது அவ்வளவுதான். லோக்கல் சேனல்லாம் கொளுத்தி விட்டுருவேன். அப்பா கைஸ் இது என்ன மவுண்ட் ஸ்டேஷன் அது? ஆமாம், மவுண்ட் சப்வே கிட்ட இருக்கும். சப்வே கிட்ட இங்கே வந்து நுங்கு நிறைய வித்துட்ருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட இந்த நுங்கு வாங்கிட்டு நம்ம வேற எங்கேயாவது போயிட்டு சீக்கிரம் சாப்பிட்டு வாடா, எனக்கு பிடிக்காதுடா அது. வேற பிடிக்காதா? போய் பிரியாணி சாப்பிடலாம். அப்புறம் ஏன்டா உங்ககிட்ட பேசிட்டு இருக்காங்க? நுங்கு வாங்குவோம் இது ஃபஸ்ட்டு இப்போ என்ன நுங்கு யாரும் சாப்பிட மாட்டீங்களா? அப்போ என்னடா நுங்கு சாப்பிட மாட்டியா? எனக்கு பிடிக்காது. என்னடா அப்ப அவன் பிடிக்காதுன்னு சொன்னதை ட்ரை பண்ணு. அப்ப நீ தான் ஏய் என்ன கதையா இருக்கு? நுங்கு எப்படி சாப்பிட தெரியல. தெரியும், அது ஓட்டை ஆயிடுச்சு ஆல்ரெடி. வேற இருக்கா? ஏன் ஓட்ட போட்டு உறிஞ்சிருவியா? ஓட்ட போட்டு அப்படியே சாப்பிடணும். நோ தப்பாகுதுண்ணா. நீ அப்படி சாப்பிடியா? என்னையா பண்றீங்க? தண்ணி செம்மையா இருக்கும்டா அது. ஏய் இவன் என்ன கச்சி ராபிட் மாதிரி துப்பிட்டு இருக்கிறான். நான் சாப்பிட்றேன். அவனுக்கு விளையாட தெரியாது. நான் சாப்பிட்றது வந்து வேற மாதிரி. நான் தான் இங்க இருக்கிறதே சின்ன பையன். இவங்க யோசிக்கிற மாதிரிலாம் நான் யோசிக்க மாட்டேன். என்ன நீ யாருன்னு எனக்கு தெரியும். ஏய் தோலோடைய கூட சாப்பிடலாம். இங்க பாரு. என்ன தோல் இருக்குதா? நீ சாப்பிடு மேன், வை மீ. தோல் நல்லது தானே. இங்க பாரு, இந்த மாதிரி ஃபுல்லா ஏய் யூ கரை போமா தரலாம். இப்போ வந்து நீங்க ஓட்ட போட்டு சாப்பிடுவல, நான் கூட சாப்பிடுவாங்க. வாசனை இல்லடா. ஃபுல்லா தண்ணி ரசிச்சு ருசிச்சு சாப்பிடணும் பார்ப்போம். தெரிய மாட்டேங்குது. ஃபுல்லா போட்டா எப்படி கடிக்கிறதுன்றதே மைண்டு போயிடும். டப்பு ருசி சாப்பிட்டு அப்படியே சாப்பிட்டு படுத்துங்க. எது கடிக்கிறதுனா அப்படியே முழுங்கிடு, முழுங்கி செத்துரு அப்படியே. ஏடா எனக்கு இந்த உங்க இப்படி சாப்பிட்டா தான் பிடிக்கும். அப்படியெல்லாம் முடியாது. ஃபுல்லா உரிச்சு ஏய் நீ சாப்பிடு. நீ என்ன காமெடி பண்றீங்க? வா. எனக்கு நிஜமா பிடிக்காது. அப்படியே தொடச்சிங்களா? நீ கோகனட் லைட்டா சாப்பிடு. கோகனட் வாட்டர் குடிச்சிருக்கல? ஏய் ஏய் டேய் கோகனட் வாட்டர் எனக்கு பிடிக்காதுடா. லைட்டா நீங்க எப்படி? பப்புவா ரொம்ப நல்லா இருக்கு. பிடிக்கவே வேணவே வேணாம். நாங்கள் வந்து நுங்கு ஆஸ் யூஸ்வல் அதே மாதிரி தான் இருக்கா. ஏய் எனக்கு பிடிக்கல. இப்போதான் ஒரு மாதிரி இருக்கு. நுங்கு வந்து நிதிஷுக்கு பிடிக்காத காரணத்தினால நம்ம வந்து ஒரு 9 கொடுக்கலாம். நுங்குக்கு 9 கொடுக்கலாமா? 9 கொடுக்கலாமா? இல்லை உனக்கு பிடிச்சிருந்தா எனக்கா? நான் 10 கொடுத்துருப்பேன். ஸோ கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன்.